மாண்புமிகு கழக தலைவரும் தமிழ்நாடு துணை முதலமைச்சருமான அன்பு தலைவர் அவர்களின் அறிவுறுத்தலின்படியும் இளந்தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் ஆலோசனையின் பேரிலும் திராவிட பொங்கல் விழாவை தியாகராய நகர் தொகுதியில் சிறப்பாக கொண்டாடி வருகிறோம். அந்த வகையில் இன்று நான் மாமன்ற உறுப்பினராக இருக்கும் இந்த 141 மற்றும் 141A வட்டத்தை சேர்ந்த கழக நிர்வாகிகளுக்கும் மற்றும் பொதுமக்களுக்கும் வேட்டி சாலைகள் மற்றும் ஆண்களுக்கு சட்டுகள் என நலத்திட்ட உதவிகளை மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் மேலைத்தா வேலு அவர்கள் வழங்கிவிட்டு சென்றிருக்கிறார். இந்நிகழ்வில் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜே கருணாநிதி, பகுதி கழக செயலாளர் கே ஏழ்மலை மற்றும் வட்டக்கழக செயலாளர்கள் லட்சுமிகாந்தன், அண்ணன் துரை மற்றும் மகளிரணி என அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். மேலும் அனைத்து மதத்தினரும் சேர்ந்து இந்த சமத்துவ பொங்கலாக கொண்டாட அனைவருக்கும் எனது பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சென்னை தென்மேற்கு மாவட்ட டி நகர் தியாகராய நகரில் இளைஞரணி சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இது தொடர்ந்து 27 வருடங்களாக கொடுத்து கொண்டு இருக்கிறோம். என் தந்தை இருக்கும் போதிலிருந்து அவர் இறந்ததை தொடர்ந்து இது 6வது ஆண்டாக நான் கொடுத்து கொண்டு இருக்கிறேன் இந்த வட்டத்திற்கு. இது மேலும் தொடர்ந்து கொடுத்து கொண்டு இருப்போம் என்று நம்புகிறோம். பொங்கல் ஆண்டுதோறும் பொங்கல் உங்களை சந்திக்கிற ஒரு நிகழ்ச்சி. இது ஏதோ ஒரு ஆண்டு மட்டும் இல்லை, தொடர்ந்து 25 ஆண்டு காலமாக தியாகராய நகர் தொகுதியில் நம்ம இந்த வட்டத்தில் பொங்கல் நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் நம்மளுடைய இன்றைய திராவிட மாடல் ஆட்சியினுடைய சாதனைகளை அண்ணன் ஏழுமலை இங்கே எடுத்து சொன்னார். இது நான் சொல்லி உங்களுக்கு புரிய வேண்டியதில்லை, எல்லாம் கண்கூட பார்க்குறோம், அனுபவிக்கிறோம், தெரிஞ்சுக்கிறோம். இதுதான் இன்றைக்கு நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் சாதனை இந்தியாவுக்கே ஒரு வழிகாட்டியாக, தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை இந்தியாவுக்கே ஒரு வழிகாட்டியாக இன்றைக்கி முதலமைச்சர் விளங்கிட்டு இருக்கார். அவருடைய களத்தை வலுப்படுத்துறதுக்கு தான் இங்கே லட்சுமிகாந்தன் சொன்ன மாதிரி எவ்வளோ பணிகள் இயக்கத்தில் நிறைய பணிகள் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. எல்லா பணிகளும் சிறப்பாக செய்கிற வட்டம் 141வது வட்டம் மட்டும்தான். 141, 41A நான் கவலையே பட மாட்டேன். ஏன்னா மற்ற வட்டங்களில் நான் கவனம் செலுத்துவேன், இந்த வட்டத்தில் கவனம் செலுத்த மாட்டேன். ஏன்னா வட்ட செயலாளர் 2 பேருமே பம்பரம் மாதிரி சுற்றி வருவாங்க, அந்த பணியை அவங்க எடுத்து செய்வாங்க. அதனால் நான் மேக்சிமம் இந்த இடத்துல கவனம் செலுத்த மாட்டேன். ஏன்னா இருந்தாலும் இந்த பகுதியில் வாக்குகள் நம்ம எப்பயுமே கூட பெறுகிற வட்டம் 141வது வட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அதிக வாக்குகள் பெறுற வட்டம். இப்போ வருகிற சட்டமன்ற தேர்தலில் எப்பயுமே நம்ம 1500, 1500, 3000 வாக்குகள் அதிகம் பெறுற இந்த வட்டம் வருங்காலங்களில் 5000 வாக்குகளை அதிகம் பெறணும். ஏன்னா எதுக்கு நான் சொல்கிறேன்னா அவ்வளோ சாதனை செஞ்சுருக்கிறோம். சும்மா விளையாட்டுக்கு மேம்பாட்டுக்காக பேசிட்டு ஓட்டுக்காக பேசிட்டு போகிறது கிடையாது. என்ன தெருவில் என்ன செய்யலை அதை சொல்லுங்கள், மக்கள்கிட்ட பேசுங்க, தைரியமாக பேசுங்க. எந்த ஆளுங்கட்சியாக இருந்தாலும், எந்த அரசியல்வாதி, எந்த மக்கள் வீட்டில் போய் கதவு தட்டி பேசுகிறான், நம்ம தான் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த துணிச்சல் நம்மளுக்கு மட்டும்தான் இருக்குது. ஏன் நம்ம செஞ்சுருக்கிறோம், அதனால் நம்ம கதவை தட்டுறோம், மக்களை போய் சந்திக்கிறோம், மக்களை போய் கேட்குறோம். அவங்க நம்மளுக்கு இன்றைக்கும் இன்முகத்தோடு வரவேற்கிறாங்கன்னா என்ன காரணம்? நம்ம திராவிட மாடல் அரசு நல்லா செஞ்சு கொடுத்துருக்குது. அது இந்த பகுதியில் 141 வட்டத்தில் நானும் சரி, மாநகராட்சி மன்ற உறுப்பினர் நிறைய நலத்திட்டங்கள், நிறைய வசதிகளை செஞ்சு கொடுத்துருக்குறோம், இன்னும் செஞ்சு கொடுக்க போகிறோம். அது இன்றோட முடிய போகல, மீண்டும் முதலமைச்சராக தலைவர் தான் வரப்போகிறார். திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தொகுதியை வெல்லத்தான் போகிறது. நிச்சயமாக இன்றைக்கி எழுதி வச்சிங்க, திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் தியாகராய நகர் தொகுதியை வெல்லும், 100% வெல்லும். அந்த வெற்றியை பெற்ற பிறகு இன்னும் இங்கே பேர் சொல்கிற அளவுக்கு நம்ம தொகுதியில் இந்த வட்டத்தில் எல்லாமே திரும்பி பார்க்குறாங்க. சென்னையில் ஒரு இரும்பு மேம்பாலம், இவ்வளோ பிரமாதமாக ஒரு மேம்பாலம் கட்டியிருக்கிற வார்டு நம்ம வார்டு. இந்த ஒரு சாதனையே நம்மளுக்கு பெரிய சாதனை தான். இந்த 160 கோடி ரூபா செலவில் மேம்பாலம் கட்டினது ஒரு பெரிய சாதனை. அப்படி பார்த்தீங்கன்னா எல்லா மக்களுக்கும் எல்லா பயனும் கிடைக்கிற வகையில் நம்ம செஞ்சு கொண்டு இருக்கிறோம். இதை நீங்கள் மக்கள்கிட்ட நீங்கள் மவுத் டாக்காகவே பேசுங்க, சும்மா வாய் வழியாகவே பேசினாவே போதும். இந்த அரசினுடைய திட்டங்கள் இன்றைக்கி 3000 ரூபா டோக்கன் எல்லார் வீட்டுக்கும் வந்திருக்கோம். 3000 ரூபா டோக்கன் எல்லா பகுதியிலையும் இன்றைக்கி கொடுக்க சொல்லியிருக்கிறோம். 8ஆம் தேதியிலேருந்து 3 நாளைக்குள்ளே கொடுக்க வேண்டிய டோக்கனை இன்றைக்கே இஷ்யூ பண்ணுங்கன்னு சொல்லியாச்சு. காலையிலே ஆர்டர் போட்டு இன்றைக்கே இஷ்யூ பண்ணிங்கன்னு சொல்லியாச்சு. அந்தமாதிரி வீடு வீடாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி நம்ம மக்களுக்கு நம்ம தேவையான வசதிகளை செஞ்சு கொண்டிருக்கும் போது நம்ம மக்களை போய் சந்திக்கிறோம். இந்த BLA 2க்கள் நம்ம நிறைய பேர் வந்திருக்கிறீங்க, உங்களுக்கு அன்பு வேண்டுகோள், நீங்கள் தொடர்ந்து போகிறீங்க, இல்லைன்னு சொல்லலை. நம்மளுடைய வாக்காளர்கள் இதுதான் முக்கியம். இப்போ இந்த SIRல பார்த்தீங்கன்னா நிறைய பேர் விட்டு போயிருக்கு, அவங்கள எல்லாம் நம்ம சேர்த்துக்கிட்டே வரோம். சேர்க்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியாது. நீங்கள் இப்போ வந்திருக்கிறது வரைவு வாக்காளர் பட்டியல் தான், அது இறுதி வாக்காளர் பட்டியல் அல்ல. இப்போ வாக்காளர் பட்டியல் வந்துக்கிறது வரைவு வாக்காளர் பட்டியல் தான்.
நாளைக்கு அதை எடுக்கவும் செய்யலாம், சேர்க்கவும் செய்யலாம். அதனால் நீங்கள் இன்னும் கவனிப்பாக இருந்து இந்த ஃபார்ம் 6 வாங்கி நீங்கள் தயவு செஞ்சு இங்கே இருக்கிற பிஎல்ஏ 2க்கள் வந்திருக்கிற நிர்வாகிகள் எல்லாருமே, அந்த வந்திருக்கிற மகளிர் எல்லாமே உங்கள் ஓட்டு இருக்கான்னு முதல்ல கன்ஃபார்ம் பண்ணிங்க. ஓட்டு தான் முக்கியம். ஓட்டு இருக்கான்றதை முதல்ல கன்ஃபார்ம் பண்ணுங்கள். அப்படி இல்லையா உங்கள் நீங்கள் குடியிருக்கிற அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க யாருன்னா இல்லாமல் இருந்தாலும் அவங்களையும் வாக்காளர்களாக நீங்கள் இணைக்கணும். சப்போஸ் சைதாப்பேட்டிலேருந்து இங்கே ஒருத்தவங்க வந்திருப்பாங்க, இல்லைனா வெளியூர்லேருந்து இங்கே வந்திருப்பாங்க, அவங்க யாருன்னா ஓட்டு சேர்க்கணும்னு விருப்பப்பட்டால் அவங்களுக்கும் ஃபார்ம் வாங்கி கொடுத்து சேருங்க. இதெல்லாம் இயக்கப்பணி. இப்படி தான் கட்சி கொஞ்சம் கொஞ்சமாக வளரும். அந்த பணிகளை நீங்கள் செஞ்சீங்கன்னாவே இந்த வெற்றியை தடுக்கவே முடியாது. யாராலையும் இந்த வெற்றியை தடுக்கவே முடியாது. இன்றைக்கி களத்தில் பம்பரம் மாதிரி சுற்றுறது திமுக மட்டும்தான். களத்தில் பம்பரம் மாதிரி சுற்றுறது ஒரே இயக்கம் திமுக தான். அதனால் இன்னும் வருங்காலம், இன்னும் ஒரு 15 நாள் இருக்குது இந்த வாக்காளர் பட்டியல் சரிபார்க்குற பணி. அதுக்குள்ளே பொங்கல், இந்த பொங்கல் திருவிழாவில் உங்களை சந்திக்கிறோம். அதேமாரி சில பகுதிகளில் சமத்துவ பொங்கல் வைக்க சொல்லியிருக்கிறோம், சில பகுதிகளில் கோலப் போட்டி நடத்த சொல்லியிருக்கிறோம், விளையாட்டு போட்டிகள் நடத்துகிறோம். இதையெல்லாம் தொடர்ந்து தலைவர் எங்களுக்கு ஆணையிட்டே இருக்கார். முதலமைச்சர் ஓய்வுலாம் கிடையாது, ஓய்வுக்கு ஓய்வு கொடுத்துட்டார். தலைவர் ஒரே வார்த்தை தான் சொன்னார், ஓய்வுக்கு ஓய்வு கொடுக்குறேன் அப்படின்னார். அவர் ஓய்வுன்ற வார்த்தையே கிடையாது. எந்த நேரத்தில் எங்கே இருப்பார்? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திருச்சியில் இருப்பார், நாளைக்கு காலையில் சென்னையில் இருப்பார், நாளைக்கு காலையில் கோயம்புத்தூரில் இருப்பார். இப்படி ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரத்துக்கு எங்கே இருப்பார்னு தெரியாது. ஒரு முதலமைச்சர் பம்பர மாதிரி சுற்றுறாரு. அதை பார்த்து தான் நம்மளும் இன்றைக்கி உழைச்சிக்கிட்டு இருக்கோம். அதனால் இந்த 141வது வட்டத்தை சேர்ந்த கழகத் தோழர்கள் அத்தனை பேருமே திமுக அதிக வாக்குகளை பெற்று உழைப்பதற்கு இந்த நாளை நீங்கள் சபதமான ஒரு நாளாக எடுக்க வேண்டும். இப்படி எடுத்து இங்கே வந்துக்கிற அத்தனை பேருமே என்னால் ஒரு 10 ஓட்டு வாங்கி கொடுக்க முடியும். இங்கே வந்துக்கிற எல்லாரும் மூஞ்சும் எல்லார் பேரையும் எனக்கு தெரியும், எல்லார் பேரையும் எனக்கு தெரியும், எல்லார் பேரையும் நான் சொல்லுவேன். ஆனால் டைம் இல்லை. அந்த அளவுக்கு நீங்கள் உழைப்பீங்க, யார் இதில் பம்பர மாதிரி வேலை செய்வீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால் நீங்கள் எல்லாருமே நீங்கள் தயவு செஞ்சு இன்றைக்கி சபதம் எடுத்து திமுகவுக்கு 141 இடத்துல 5000 வாக்குகள் அதிகமாக கூடுதலாக பெற்று தர்றதுக்கு நீங்கள் எல்லாம் உழைக்குமாறு இந்த நேரத்தில் கேட்டு இந்த சிறப்பான ஏற்பாடு செஞ்சுருக்கிற தம்பி ராஜாவுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். முதலிலே அனைவருக்கும் எனது இனிய புத்தாண்டு மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு இனிய விழா. எனக்கு முன்னாடி தம்பி ராஜா சொன்ன மாதிரி நம்ம மாவட்டத்தில் முதலாக நடக்கின்ற பொங்கல் விழா நிகழ்ச்சி. அதற்கு மாவட்ட கழகத்தின் சார்பிலே நன்றியினை தெரிவித்துக் கொண்டு, எனக்கு முன்னாடி நம்முடைய எம்எல்ஏ அவர்கள் பேசினார்கள், அதுக்கு முன்னாடி பகுதிச் செயலாளர்லாம் பேசியிருப்பாங்க. இன்றைக்கு புத்தாண்டு பிறந்து தமிழ்நாட்டு மக்களுக்கெல்லாம் ஒரு மகிழ்ச்சியான செய்தியை நம்முடைய முதல்வர் அவர்கள் அறிவித்து கொண்டிருக்கிறார். பார்த்திங்கன்னா, அரசாங்க ஊழியர்களுக்கு ஓய்வூதியம், ரேஷன் கடையிலே பொங்கல் பொருட்கள் 3000 ரூபாய், நேற்று கிட்டத்தட்ட 10 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு மடிக்கணனி, இப்படி தொடர்ந்து திட்டங்களை அறிவித்து கொண்டிருக்கிறார். அறிவித்து கொண்டிருந்தாலும் கடந்த 4 ஆண்டுகளிலே ஒரு 6 மாதம் கொரோனாக்காக எந்த வேலையும் செய்ய முடியாமல் போனது. அதற்கு பிறகு வெள்ளம், மழை, இதையெல்லாம் கணக்கு போட்டு பார்த்தா கூட நம்முடைய அரசு ஒரு 3 ஆண்டுகள் வேகமாக செயல்பட்டு இன்றைக்கு ஒவ்வொரு குடும்பத்திலும், தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்திலும் நம்முடைய தலைவர் அவர்களின் திட்டங்கள் உள்ளே நுழைந்திருக்கிறது. யாராவது ஒருவர் ஏதோ ஒரு திட்டத்தில் பயனடைந்தவர்கள் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டு குடும்பங்கள் இருக்கும். அது 1000 ரூபாவாக இருந்தாலும் சரி, இலவசமாக பயணம் பஸ் பயணமாக இருந்தாலும் சரி, காலேஜில் உரிமை தொகை, பள்ளி மாணவர்களுக்கு குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டம், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இன்றைக்கி மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவியாக இருக்கட்டும், மக்கள் நலன் காக்கும் ஸ்டாலின்ற ஒரு திட்டத்தின் மூலம் நம்முடைய ஹெல்த்து, உடல் நலத்தை காப்பதாக இருக்கட்டும், கல்வியாக இருக்கட்டும், தொடர்ந்து நிறைய திட்டங்களை நமக்காக அறிவித்து இன்றைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், இந்த இயக்கம் ஆட்சியில் இருக்கும் பொழுதும் சரி, இல்லாத பொழுதும் சரி, மக்களின் நலன்தான் எங்களுக்கு குறிக்கோள் என்று உழைத்து கொண்டிருக்கின்ற இந்தியாவிலேயே இருக்கின்ற ஒரு இயக்கம் எது என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகம். அது நீங்கள் மறந்துவிடக்கூடாது. நீங்கள்லாம் பார்த்துட்டே இருக்கீங்க இன்றைக்கு என்ன சூழ்நிலை. இன்றைக்கு திட்டங்கள் அறிவித்தாலும் கூட இன்றைக்கெல்லாம் நம்மை சூழ்ச்சி செய்து இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை
அழித்திட வேண்டும் என்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட இந்த இயக்கம் தோன்றி 75 ஆண்டுகள் கடந்து கம்பீரமாக நிற்கிறது. இதை அழிக்க வேண்டும் என்று சொல்லி எதிர்த்தவர்கள் கிட்டத்தட்ட 55 இயக்கங்களுக்கு மேலே இந்த தமிழ்நாட்டிலே களம் காண்டு இருக்கிறது. ஆனால் அந்த 55 கட்சிகளும் மறைந்துதான் போயிருக்கின்ற தவிர திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கும் கம்பீரமாக தமிழ்நாட்டிலே இருந்து கொண்டிருக்கிறது. காரணம் என்று சொன்னால், இன்றைக்கு இருக்கிற மாதிரி முதலமைச்சர் தான் எங்களுக்கு நோக்கம் என்று யாரும் சுட்டி வந்ததில்லை. மக்கள் பணிதான் எங்கள் நோக்கம். ஆட்சியில் இருந்தால் போராட்டத்தின் மூலம் மக்களுக்கு நலன் காப்போம், ஆட்சியில் இருந்தால் அதிகாரத்தின் மூலம் நலனை காப்போம் என்பதை குறிக்கோளோடு இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கின்ற காரணத்தினால்தான் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை இந்தியாவே திரும்பி பார்க்கும் என்ற நிலை உயர்ந்து நிற்கிறது. ஆகவே வருங்காலம் நம்மை சூழ்ச்சியால் மட்டுமே வெல்ல முடியும் என்று உணர்ந்து சூழ்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் டெல்லியிலே இருக்கின்றவர்கள் ஒரு அசுர பலத்தோடு இங்கே களம் காணறதுக்காக நம்மை அழிப்பதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த அசுர பலத்தை தாண்டி எங்களுடைய முதல்வருக்கு, நம்முடைய முதல்வருக்கு மக்கள் என்ற மிகப்பெரிய பலம் பின்னாடி இருக்கிறது. நிச்சயமாக 2026 மீண்டும் நம்முடைய முதல்வர் அவர்கள் முதல்வராக பொறுப்பேற்றார். திராவிட முன்னேற்ற கழகம் 7வது முறையாக ஆட்சி அமைக்கும். நீங்கள் எல்லாம் அதற்கு மிகப்பெரிய துணையாக இருப்பீர்கள் என்று நம்பிக்கையோடு உங்களுக்கு வாழ்த்துக்களையும் பொங்கல் நல் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.